40ம் நமதே நாடும் நமதே என பிரச்சாரம் செய்து வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் களம் அப்படியில்லை. 6 தொகுதிகளில் திமுகவின் வெற்றி உறுதியல்ல என ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது உளவுத்துறை. சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், நிர்வாகிகளை அழைத்து ஸ்டாலின் வார்னிங் கொடுத்திருப்பதே தமிழ்நாடு அரசியலின் ஹாட் டாபிக். இது பற்றி விசாரித்தோம். அதிமுக வலுவான கூட்டணியுடன் தேர்தலை அணுகிய 2019 லேயே 39 தொகுதிகளை வென்றுவிட்டோம். இப்போது அவர்கள் பிரிந்திருக்கும் சூழலில் ஒரு தொகுதியை இழந்தாலும் திமுக ஆட்சி மீது அதிருப்தி வந்துவிட்டதென்ற பெயர் வந்துவிடும். எனவே 40ஐயும் வெல்வது அவசியம் என கணக்கு போடுகிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் உளவுத்துறை கொடுத்த தகவலின்படி பொள்ளாச்சி, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 தொகுதிகளில் தேர்தல் பணிகள் சுணக்கமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இனியும் அசால்ட்டாக இருந்தால் வெற்றி பறிபோகும் நிலை உண்டாகும் என நோட் அனுப்பியிருக்கிறார்கள் உளவுத்துறை அதிகாரிகள். இது குறித்து நம்மிடம் பேசிய விவரமறிந்தவர்கள், பொள்ளாச்சி எம்பி தொகுதியை பொறுத்தவரை அது அதிமுகவின் கோட்டை எனலாம். அங்கிருக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக வைத்திருக்கிறது. குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதி முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியின் தொகுதி. மேலும் அவர் 2024 தேர்தலுக்கான வேலைகளையும் பரபரப்பாக செய்து வருகிறார். அதிமுகவின் வேகத்துக்கு திமுகவால் ஈடுகொடுக்க முடியவில்லை. சமூக ரீதியாகவும் அதிமுகவுக்கே பிளஸ். திமுகவின் பொறுப்பு அமைச்சர் சக்கரபாணி பிரச்சாரம் மேற்கொள்கிறாரே ஒழிய எதிர்க்கட்சிகளின் நகர்வுக்கு ஏற்ப வியூகம் அமைக்க தவறுகிறார் என்கிறார்கள். அதேபோல் திருப்பூர் தொகுதியிலும் இதே கதைதான். மொத்தமுள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4 இல் அதிமுக வென்றிருக்கிறது. திமுக நேரடியாக போட்டியிடாமல் சிபிஐ சார்பில் சிட்டிங் எம்பி சுப்புராயன் போட்டியிடுகிறார். அதிமுக குறிவைத்து வேலை செய்யும் அளவுக்கு சிட்டிங் எம்பி சுப்புராயனும் பொறுப்பு அமைச்சர் முத்துசாமியும் ஈடுகொடுக்கவில்லை என்பதால் தொகுதி கைமாறும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றனர். தொடர்ந்து நம்மிடம் பேசிய திமுக முக்கிய புள்ளிகள், ஈரோடு தொகுதி வீக்காக இருப்பதால் உதயநிதி ஸ்டாலின் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இளைஞரணிக்கான கோட்டாவில் ஈரோட்டை பெற்று அங்கே பிரகாஷ் என்பவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றனர். பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி வேகம் காட்டாததால் அவருக்கு மாற்றாக அன்பில் மகேஷ் களமிறக்கப்பட்டார். ஆனால் எதிர்த்து நிற்கும் அதிமுகவின் ஆற்றல் அசோக்குமார் தாராள மூடிலேயே இருக்கிறார். திமுக முகாமில் நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஒருங்கிணைவு இல்லை. கடந்த முறை மதிமுக போட்டியிட்ட தொகுதி என்பதால் எம்பியின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்லாததும் ஒரு மைனஸ். ஆனால் அன்பில் மகேஷ் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பதால் ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது என்றனர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் தொடர்ந்தவர்கள், நாமக்கல் தொகுதிதான் இருப்பதிலேயே இடியாப்ப சிக்கல் மிகுந்தது. கூட்டணி கட்சியான கொங்கு மக்கள் தேசிய முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. முதலில் வேட்பாளராக சூரியமூர்த்தி அறிவிக்கப்பட்டு பிறகு மாதேஸ்வரன் அறிவிக்கப்பட்டார். இதனால் கடுப்பில் இருக்கும் சூரியமூர்த்தி பல உள்ளடி வேலைகளை தொடங்கியிருக்கிறார். மேலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் மதுரா செந்தில், ராகேஷ்குமார், காந்தி செல்வன் ஆகியோர் தேர்தல் பணிகளில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்கிறார்கள். வழிநடத்த சீனியர் மினிஸ்டர்கள் இல்லை. அமைச்சர் மதிவேந்தனால் சீனியர்களை கையாள முடியவில்லை என்றும் சொல்கிறார்கள். ஆனால் எதிர்முகாமில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கச்சிதமாக பணியாற்றுகிறார். அதேபோல் காங்கிரஸ் போட்டியிடும் கிருஷ்ணகிரி தொகுதியிலும் 1008 பிரச்சனைகள் இருக்கின்றன. காங்கிரஸ் தரப்பிலும் சிரீஸாக பணியாற்றுவதாக தெரியவில்லை. அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமியின் பகுதி என்பதால் அதிமுக தேர்தல் வேலைகளில் முந்துகிறது. காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் பெங்களூரில் வசிப்பவர். தேர்தலுக்காக இங்கே வந்திருக்கிறார் என்ற விமர்சனமும் நிலவுகிறது. அதேபோல் கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுருவின் களப்பணியும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்ட ரிஷிவந்தியம் தொகுதி சேர்ந்திருப்பதும் தேமுதிகவின் சமூக ரீதியான வாக்குகளும் அதிமுகவுக்கு கைகொடுக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் திமுக சிட்டிங் எம்பி கௌதம சிகாமணி மீண்டும் போட்டியிடாததால் திமுகவினர் சோர்வடைந்திருக்கின்றனர். திமுக மேற்கண்ட 6 தொகுதிகளில் வீக்காக இருப்பதை அறிந்த ஸ்டாலின் குறிப்பிட்ட அமைச்சர்களுடன் போனில் பேசியிருக்கிறார். என்ன செய்வீர்களோ தெரியாது, மீதமிருக்கும் 1 வார காலத்தில் பணிகளை வேகப்படுத்துங்கள்.
அந்த 6 தொகுதிகளை நேரடியாக நானே கண்காணிப்பேன். அவசியம் வெற்றி பெற்றாக வேண்டும் என கடுகடுத்திருக்கிறார். திமுக வீக்காக இருக்கிறது என்பதை அறிந்து அதிமுகவின் டார்கெட் லிஸ்டிலும் இந்த தொகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதிமுகவும் திமுகவும் பொள்ளாச்சி, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 தொகுதிகளில் தேர்தல் வேலைகளை முடுக்கிவிட்டிருப்பதால் பரபரக்கிறது தேர்தல் களம். மீதமிருக்கும் ஒரு வாரத்தில் நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்கிறார்கள் விவரப்புள்ளிகள்.